இந்த நொடி நம்ம உயிரோட இருக்கோம், ப்ரீத் பண்ணுறோம், பார்க்குறோம், கேட்குறோம், நம்ம நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த செகண்ட் மனுஷனோட வாழ்க்கைன்றது ஒரு சின்ன நூல் மாதிரி, ஒரு மெல்லிசான நூல் மாதிரி. அது அருந்த பிறகு மரணம். அந்த மரணம் அப்படின்றது நிகழ்ந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும். நம்ம சம்பாரிச்ச சொத்து, நம்ம வாழ்ந்த வீடு, நம்ம நேசிச்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருந்த நம்ம, அதாவது அந்த உயிர், அது எங்கே போகும்? மூவிஸ்லலாம் காட்டுற மாதிரி வெள்ளை கலர் துணியில் அந்த மாதிரி பேயா சுற்றிட்டு இருப்போமா, இல்லை நரகத்தில் போய் உழுவோமா? உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், கருட புராணம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? பேய் அப்படின்றது அடுத்தவங்களை பயமுறுத்துகிற ஒரு உருவம் கிடையாது. அது ஒரு நிலை, தவிக்கிற ஒரு ஆன்மாவுடைய வலிமிகுந்த ஒரு பயணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாட்டி சொன்ன கதையோ இல்லை செவி வழியா கேட்ட கதையோ கிடையாது. கருட புராணம், ஆகம விதிகள், சித்தர்களுடைய குறிப்புகளில் மறைஞ்சிருக்கிற மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்ற ரகசியத்தை பற்றி தான். வெல்கம் டு கருட புராணம். இந்து சமயத்தில் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத விளக்கமாக சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் இது. விஷ்ணு பகவான் கருடாழ்வருக்கு, தன்னுடைய வாகனமான கருடாழ்வருக்கு சொன்னதா இந்த நூல் அமைஞ்சிருக்கு. கருட புராணத்தின்படி ஒரு மனுஷன் சாகுறப்போ அவனுக்கு என்ன நடக்கும்? உயிர், அதாவது இப்போ நம்மளோட உயிர் நம்ம உடலை விட்டு பிரிகிறப்போ நம்ம உடம்புல இருக்க அனைத்து துவாரங்கள் வழியா பிராணவாயுகள் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த செகண்டு அந்த ஆன்மாவுக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்குமா. உயிர் பிரிஞ்ச உடனே நம்ம சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போயிட மாட்டோம். கருட புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிஞ்ச உடனே அந்த உருவம் அங்குஷ்ட மாத்திரம், அதாவது கட்டை விரல் அளவுள்ள ஒரு உருவமாக மாறி அது காற்றுல மிதந்துட்டு இருக்கும். அது யாரு கண்ணுக்குமே தெரியாது. இதைத்தான் சூட்சும சீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, செத்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவுக்கு நம்ம செத்துட்டோம் அப்படின்னே தெரியாது. அது தன்னோட உடலையே சுற்றி சுற்றி வருமா. தன்னோட சொந்தக்காரங்கள்லாம் அழுகிறத பார்த்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி கத்துமா. ஆனால் அது யாருக்கு அதுக்குமே கேட்காது. அது உடனே தன்னோட உடம்புக்குள்ள திரும்ப போக பார்க்குமா. ஆனால் அதுவுமே அதனால முடியாது. அந்த ஆன்மாவுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும். ஆனால் அதனால தன்னோட உடம்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் மரணத்தோட முதல் வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் யமதூதர்கள், அதாவது காலத்தின் பாதுகாவலர்கள் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது சினிமாவில் வர மாதிரி ஒரு எரும மாட்டு மேலேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரமாட்டாங்க. இது ஒரு குறியீடு. அந்த ஆன்மா தான் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருட்டான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த பயணம் 13 நாட்கள் தொடரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் இறப்பு வீட்டில் 13 நாட்கள் சடங்குகள் செய்யப்படுது. இது ஆனால் 13 நாளா இல்லை 16வது நாளான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் செய்யக்கூடிய அந்த சடங்குகள் அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சமாக தெரியுமா? ஆனால் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, பேய்னா என்ன? இந்த பேய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பிரேத யோனி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதத்தில் பிரேதம்னா கடந்து சென்றவன் அல்லது இறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆன்மீக ரீதியாக இது ஒரு இடைப்பட்ட நிலை. ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பிறவிக்கோ அல்லது பித்ருலோகம் அப்படின்ற இடத்துக்கும் போகிறதுக்கான வழியில் இருக்க இடைப்பட்ட நிலை தான் இந்த பிரேத நிலை அப்படின்றது. கருட புராணத்தின்படி இந்த நிலையில இருக்கிறப்போ அந்த ஆன்மா வாயு சாரம், அதாவது காற்றாலான உடல் வடிவத்தில் இருக்கும். இவங்களுக்கு பசி, தாகம், ஆசை, கோபம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உடல் இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு தண்ணி தெவிக்குது அப்படின்னா, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த தண்ணி இருக்கும். சாப்பிடணும்னு நினச்சா கண்ணு முன்னாடியே சாப்பாடு இருக்கும். ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. இந்த தவிப்பு தான் அவங்கள அலைய வைக்கிது. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, காத்து கருப்பு அண்டிருச்சு அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரேத நிலையில நிறைவேறாத ஆசைகளோட சுத்துற ஆன்மாவோட ஒரு ஆற்றல்னே சொல்லலாம். ஆனால் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இறந்து போன எல்லாருமே பேயாகவோ பிரேதமாகவோ மாற மாட்டாங்க. முறைப்படி இறுதி தடங்குகள் செய்யப்பட்டு அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு சாகுறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த பிரேத நிலை அப்படின்றத சீக்கிரமாவே கடந்து போயிடுவாங்க. அந்த பயணத்தை கடந்து இவங்க அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. யாரெல்லாம் இந்த நிலையில மாட்டிக்கிறாங்க? ஏன் சில ஆன்மாக்கள் மட்டும் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க? அதுக்கான ரீசன்ஸை இப்போ பார்க்கலாம்.
ஆசை அறுக்காதவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு. இந்த பழமொழி தான் ஆத்மாக்கள் அலையிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பழைய ஆகம விதிகளும் கருட புராணமும் ஒரு சில மரணங்களை துர்மரணம் இல்லைன்னா அகால மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாவது காரணம் திடீர்னு விபத்துல இறந்து போறவங்க, இல்ல யாராவது கொலை செஞ்சு அவங்க இறந்து போறவங்க. ஒருத்தர் இப்போ திடீர்னு அவரோட ஆயுள் காலமே முடியறதுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு விபத்துலயோ இல்ல யாரோ கொலை பண்ணியோ இறந்து போறாரு அப்படின்னா அவரோட ஆன்மா அந்த மரணத்தை ஏத்துக்காது. எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நான் இன்னும் இப்ப சாக வேண்டியவன் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய வேலைங்க இருக்கு, அதெல்லாம் நான் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆசையே அவங்கள இங்கேயே பிடிச்சி வச்சுக்கும். ரெண்டாவது முக்கியமான காரணம் சூசைட், அதாவது தற்கொலை பண்ணி இறந்துக்கிறவங்க. ஆன்மீக ரீதியாக தற்கொலை அப்படின்றது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். உங்களோட ஆயுள் காலம்ன்ற ஒரு பேட்டரியை நீங்களே அந்த பேட்டரி சார்ஜ் தீர்றதுக்கு முன்னாடி நீங்களே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. அப்படி செய்கிறப்போ இந்த ஆன்மாவுக்கு போகிறதுக்கான இடம் இல்லாமல் பூமிக்கும் மேலோகத்துக்கும் இடையில சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு தண்டனை கிடையாது, இது இயற்கையின் விதி. இப்போ நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போகிறோம் அப்படின்னா நமக்கான இடம் அங்கே இருக்காது. ஸோ இப்போ நமக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கான இடம் அங்கே இருக்கும், நம்ம அங்கே போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சூசைட் பண்ணி இறந்து போகிறதுனால அதுவே இயற்கைக்கான ஒரு விஷயமா இருக்கக்குள்ள இயற்கையே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நம்ம பூமிக்கும் மேலோகத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது தீராத ஆசை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட்ல சாகுறவங்க, அதாவது இது என்னோட சொத்து, நான் சம்பாரிச்ச பணம், என்னோட பிள்ளைங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் பாசத்திலையும் இறந்து போறவங்க, அவங்கள அந்த பாசமும் ஆசையுமே இங்கேயே கட்டி போட்டுரும். நாலாவது நம்ம அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு சடங்குகள் பண்ணாம இருக்கிறது, அதாவது இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது. நம்பிக்கையின்படி இறுதி சடங்குகள், அதாவது இந்த காரியம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஆன்மாக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படுமா. நீ இறந்துட்ட, இது உன்னோட உலகம் இனிமே கிடையாது, நீ இங்கிருந்து போகலாம் அப்படின்றத நம்ம அந்த சடங்குகள் மூலியமா அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம். அந்த சடங்குகள்லாம் நம்ம முறையா ஒழுங்கா செய்யாம இருக்கிறப்போ அந்த ஆன்மா இங்கேயே சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணலாம். இந்த ஆத்மா, பேய், பிசாசு, பூதம் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எல்லாமே ஒன்னா அப்படின்னு கேட்டா கிடையாது. முதல்ல ஆத்மா அப்படின்னா இது ஒரு தூய ஒளி, இது கடவுளுக்கு சமமான ஒரு படைப்பா இருக்கும்னு சொல்லப்படுது. இது யாரையும் கொல்லாது, யாரையும் பயமுறுத்தணும்னு இருக்காது, இது சாட்சி மாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சாட்சி மாத்திரம்னா எனக்கு என்னன்னு இது தெரியல. அடுத்தது பூதம், பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த இயற்கையோட சக்திகளோட ஒரு உருவம் தான் பூதம் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமா மனுஷங்களோட ஆன்மா கிடையாது, இது ஒரு வேற ஒரு பரிமாணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரிமாணம் மீன்ஸ் இப்போ நம்ம இறந்து போகிறோம், ஆன்மாவை மாறுறோம், அங்கே போனதுக்கு அப்புறமா அடுத்த பிறவிக்கு போகிறோமோ இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பரிமாற்றத்துக்கு போகிறோமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவம் தான் இந்த பூதம் அப்படின்றது. ஸோ சினிமாவில் காட்டுற மாதிரி ஆன்மாக்கள், இந்த பூதங்கள்லாம் கத்தியை தூக்கிட்டு ஒரு கத்தியோ இல்லை பழி வாங்குறதுக்காக திரும்ப இங்கேயே சுத்துமா அப்படின்னு கேட்டால் சித்தர்களோட கூற்றுப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியில போயிருச்சு அப்படின்னா அதனால எந்த ஒரு பொருளையுமே தொட முடியாது, பிசிக்கலா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்களால நமக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வர முடியும், ஒரு பயத்தை உருவாக்க முடியும். ஆனா ஒரு மனிதனை இவன் தான் கொல்லணும், இந்த மனிதன் இப்படிதான் இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது பேய் கிடையாது, கர்மா அப்படின்றது. ஓகே, ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேய் இருக்குன்னு நம்புறதுக்கான காரணம் நம்மளோட பிரெயின் தான். உதாரணமாக இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்மளை போட்டு யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரெயின் உருவாக்குற ஒரு இல்யூஷன்ஸ். இது ஒரு நரம்பியல் பிரச்சனைகள்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதிக அதிர்வலைகளை கொண்ட ஒரு சவுண்ட்லாம் நம்ம காதுனால நம்மளால கேட்க முடியாது, ஆனால் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம மூளை அதை ஃபீல் பண்ணும். நம்ம மூளை நம்ம கிட்ட நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியும் நமக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரியும் அந்த ஒரு இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேசிச்சவங்க, நம்ம ரொம்ப நாள் நம்ம கூடயே இருந்துட்டு இறந்துக்கிறவங்க எல்லாரோட நினைவுகளும் நம்மளோட மைண்டில் இருக்கும்.
ஸோ அவங்களோட குரல்கள், அவங்களோட ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்காவது தனியாக இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரீப்ளே மாதிரி ஒரு நம்ம ஆசைப்படுறோம்ல, அவங்க நம்ம கூட இருந்திருக்கலாம் இல்லை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வர்றப்போ நம்மளோட மூளை வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம். இதை வந்து கிரீஃப் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் நம்மக்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி சுடுகாட்டு பக்கம் போகாத, அந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாதன்னு ஏன் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோ இல்லை அங்கே இருக்கிற கிருமிகளோ நம்மளை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். கருட புராணமோ சித்தர்களோ சயின்ஸோ இது எல்லாமே சேர்ந்து சொல்கிறது, இதை பார்த்துலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. மரணம் அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இடம். ஒரு வாக்கியம் முடிஞ்சு அடுத்த வாக்கியம் தொடங்குற மாதிரி. இறந்தவங்களை நினச்சி பயப்படுறதை விட, அழுகிறத விட அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பிரார்த்தனை பாசிட்டிவ் வைப் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆன்மாவை வந்து அமைதியாக ஆக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பேராசை, அதிகமான கோபம், கடுங்கோபம், அதீத பற்று இதெல்லாம் இல்லாமையே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கான நோக்கத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பிரேத நிலை, இந்த நிலை எதுவுமே வராது. காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி நம்மளும் இந்த பிரபஞ்சத்தோட கலந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வாழ்ற வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழ்ந்தோம் அப்படின்னா மரணமும் ஒரு அழகான பயணமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். உங்களோட லைஃப்பில் ரியலாக ஏதாவது அமானுஷ்யங்கள் நடந்திருந்தது அப்படின்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.